நான் ஃபாலோ பண்ற விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். 20 வருஷம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு மனுஷன் வந்து 2016ல ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாப்புல. அந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா இட்லி விருந்து. அந்த ஹோட்டலுடைய ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா பிரகாசம். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசையில் வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் கடைகள் நிறையா இருக்குது. ஆனால் இட்லியில் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அப்படி கம்மியான கடைகளில் இந்த இட்லி விருந்து ஒன்று. இட்லியில் ஒரு 10 வகை போட்டு சரிங்க சரிங்க சரி. தட்டு இட்லி, பெப்பர் இட்லி, பூண்டு இட்லி, முட்டை இட்லி, காளான் இட்லி, வடகரி ரோஸ்ட்டு, தட்டு இட்லிக்கு வடகரி சென்னை ஸ்டைலில், அப்புறம் தட்டு இட்லிக்கு இலக்காளான் குழம்புன்னு சொல்லி தருவாங்க. அது ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் வரும். பூண்டு சேவை, பூண்டு இட்லி, சில்லி இட்லி, ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. இவங்களுடைய ஃபேமஸான தட்டு இட்லியும் அதுக்கு சைடிஷா வடகரியும் கொடுத்தாங்க. இந்த தட்டு இட்லியில பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்து இந்த இட்லி பொடியை தூவி கொடுத்தாங்க. அது பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மெயினாக உங்களோட வடையை நல்லா மசிச்சு அது ஏதோ மசாலெலாம் போட்டு அது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டேஸ்ட்டு. இந்த காம்போவே விசித்திரமான காம்போவா இருந்துச்சு. தட்டு இட்லி பிளஸ் வடகரி. தட்டு இட்லிக்கு வடகரியா? இல்ல பன்னிக்கறி. ரெண்டு மூணு தான் சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். மெயினா நான் இந்த கடைக்கு போறதுக்கான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய தயிர் சேமியா தான். ஃபைனலா தயிர் சேமியால முடிச்சோம். ஃபேமிலியா சேர்ந்து மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த பிசினஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பூரி வந்து சேலம், சொந்த ஊர் சேலம். இங்க வந்து செட்டில் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அங்கே ஒரு கிராம ஸ்டைல் எங்கள் பாட்டிலாம் எப்படி பண்ணாங்களோ அதை வச்சு பழமை முறைப்படி பண்ணியிருக்காங்க. எனக்கு 20 வயசுக்கு வந்து அந்த வேலை. 50-30 வருஷமா அந்த ஹோட்டலில் ஃபீல்டு தான். எங்கள் ஃபேமிலியோட சேர்த்து நானும் ஒய்ஃபு பொண்ணு 3 பேரை சேர்ந்து பண்ணோம். வந்து வியாபாரம் பண்ணணும், காசு வந்ததுன்னு எனக்கு வேண்டாம். நல்லா செய்யணும், மனசார செய்யணும், நல்லபடியாக இருக்கணும். என்ன டைமிங்னா காலையில் 7 to 11 டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட். ஈவினிங் டின்னர் வந்து 6 to 11. இப்போ ஈவினிங் கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே காலையிலேயே கிடைக்கும். ஸ்பெஷல் ஐட்டம் இந்த வெரைட்டிலாம் காலையில் சாப்பிட முடியாது, அதனால் அது கிடையாது. இடியாப்பம், ஆப்பம், குழந்தைங்க சாப்பிட ஆப்பம், இடியாப்பம், தேங்காய் பால், அது மாதிரி பொங்கல், கிச்சடி, உப்புமா, மினி டிஃபன் மாதிரி. மத்தியானம் கிடையாது. எல்லாரும் ரெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி எல்லாருக்கும் 11 மணிக்கு முடிச்சுட்டு எல்லாரும் போயிடும். திரும்பி எல்லாரும் 5 மணிக்கு தான் வரும். என்னை முதல் எல்லாருமே அப்படிதான். ஒரு வேலைக்காரங்க இங்கே இருக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷங்க, பேசினது ரொம்ப சந்தோஷங்க. ஆக்சுவலாக இட்லிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அது சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. ஸோ இவங்ககிட்ட இந்த இட்லி வெரைட்டிஸ் மட்டும் இல்லாமல் சேவை வெரைட்டிஸு, ரோஸ்ட் வெரைட்டிஸு, அது இல்லாமல் வந்து ஹோம்மேடாக வந்து ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் தயார் பண்ணி விற்றுட்ருக்காங்க. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரிங்ஸும் இல்லாமல். அது வந்து 60 ரூபா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புட்டிங்கு, கேக்கு, இதுவும் ஹோம்மேடு தான். இதோட விலை பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. ஸோ இட்லியில் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பாய். வந்து வியாபாரம் பண்ணணும், காசு வந்ததுன்னு எனக்கு வேண்டாம். நல்லா செய்யணும், மனசார செய்யணும், நல்லபடியாக இருக்கணும்.